உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும், கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான், கணபதி என்றிட கருவமே ஆதலால், கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்ற அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் தன்னுடைய வாழ்க்கையிலே குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வருகின்றாரோ, அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்து உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு, வெள்ளை எருக்கம் வேரால் விநாயகரை பத்மாசனத்தில் அமர்ந்த கோலத்தில் செய்து அவருடைய மூல மந்திரத்தால் வழிபட்டு வந்தால் சகல பலனும் கிடைக்கும் என்று ஸ்ரீ பவிஷ்ய புராணம் கூறுகிறது. அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் வாழ்க்கையிலே நடப்புக்கு வரும். இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் கோச்சார பஞ்சாங்க அந்த நிலையும் நாம் இந்த பதிவிலே காண இருக்கின்றோம். இன்றைய நாள் 23/11/2024 கிழமை, சனிக்கிழமை, தமிழ் வருடம் குரோதி, தமிழ் மாதம் கார்த்திகை 8வது நாள், கால பைரவ அஷ்டமி, கருட தரிசனம். நன்று. புட்டபர்த்தி சாய்பாபா பிறந்த நாள் அஷ்டமி திதி காலை 11:29 முதல் 12:05 வரை வாஸ்து நேரம். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, பிறகு 12:15 1:15 வரை, மாலை பொழுதிலே 4:45 5:45 வரை, காலை 11:29 முதல் மதியம் 12:05 மணி வரை வாஸ்து நேரம். இன்றைய ராகு காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை, குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை, திதி அஷ்டமி இரவு 11:45 வரை. இன்றைய நடப்பு நட்சத்திரம் மகம், இரவு 11:34 வரை. யோகம் அமிர்த சித்த யோகம். சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். இன்று கீழ் நோக்கு நார். இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் உத்திராடம், திருவோணம். சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மகர ராசி ஆகும். யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே இது உலக பிரசித்தி பெற்றது, பாராட்டை பெற்றது, புகழ் பெற்றது. இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு, திட்டும் பொழுது ஏன் சனியனே என்று சொல்லக்கூடாது. சனி பகவான் எப்பொழுது தன்னை திட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். ஆனால் உலகத்தில் அதிக திட்டுக்களை வாங்குகின்ற ஒரு கிரகமாய் இவர்தான் இருக்கின்றார். வாழ்க்கையினுடைய நடப்பிலே நாம் அதை காணலாம். பல வீடுகளில் தாய்மார்கள் பிள்ளைகளை திட்டும் பொழுது சனியனே என்று திட்டுவதை வழக்கமாய் வைத்துக் கொள்ளும். பொதுவாக பிள்ளைகளை பெற்றோர்களுக்கு பிடிக்காத செயல்கள் செய்யும் பொழுது, அதிகம் பிடிவாதம் செய்யும் பொழுது, சொல் பேச்சு கேட்காத பொழுது பெற்றோர்கள் இப்படி சனியனே என்று திட்டுவார்கள். ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை இப்படி சனியனே என்று திட்டினார் ஒருவருக்கு மிகப்பெரிய கோபம் வந்து அவர் உங்களை வாட்டி வதைத்து விடுவார். தெரியுமா? யார் அவர்? உங்கள் பிள்ளைகளை சனியனே என்று திட்டினார் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த பதிவிலே பார்ப்போம். உங்கள் குழந்தைகளை நீங்கள் சனியனே என திட்டும் பொழுது நீங்கள் சனி பகவானை கேலி செய்ததாக நினைத்து சனி பகவான் உங்கள் மீது அவருடைய முழு பார்வையும் செலுத்தி விடுவார் என்பது ஐதீகம். சனி பகவானை மந்தமான கடவுள் என்று சொல்வார். அவருக்கு மந்தன் என்ற ஒரு பெயரும் உண்டு. சனி கிரகம் மற்ற எல்லா கிரகங்களை விட, சூரியனை விட மெதுவாக சுற்றி வருகிறது. ஒருவருடைய எண்ணத்தில் சனியன் என்று வந்துவிட்டால் அவருடைய வார்த்தையிலும் சனியனே என்று சொல் மிகவும் ஆபத்தானது. அதனால் திட்டும் பொழுது கூட உனக்கு என்ன நுனி நாக்கில் சனியா என்று கூறுவார்கள். அதுவும் ஆபத்தானது தான். ஒருவன் நாவில் இருந்து அந்த வார்த்தைகள் வந்துவிட்டால்
சனி அவர்கள் செயல்களில் சேர்ந்து விடுவார். அதனால் நீங்கள் வாழ்க்கையில் அதிக சோதனைகளை சந்திக்க நேரிடும். அதனால் இனிமேல் நீங்கள் யாரையும் சனியனே என்று திட்டிவிடாதீர்கள். சனி பகவான் உங்களுக்கு பிடித்து பிறகு வருத்தப்படுவது கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் போன்றது. சனி பகவான் பாரபட்சம் பார்க்காதவர். நாம் செய்யும் செயலுக்கும் நல்லதும் கெட்டதும் தகுந்தால் போல பலனை கொடுப்பார். ஆனால் அவரால் கிடைக்கும் நன்மையை மகிழாமல் தீமையை மட்டும் எண்ணி மக்கள் பயந்தனர். இதனால் அவருக்கு கெட்ட பெயரே மிஞ்சியது. மனமருந்திய சனி அக்னி வனம் எனப்படும் திருக்கொள்ளிக்காடு வந்து சிவனை நினைத்து தவம் இருந்தார். சிவ தரிசனம் தந்து சனீஸ்வரரை பொங்கு சனியாக மாற்றினார். இவர் அக்னீஸ்வரர் கோயிலில் அருள் பாலிக்கின்றார். சனி பகவான் வந்த கதி உள்ளார் என்பது இயற்கையான விதி. இந்த கிரகம் மற்ற கிரகங்களை விட நவ கிரகங்களின் தலைவனாக இருக்கின்ற சூரியனை விட மெதுவாக சுற்றும் என்பதால் அறிவியல் ரீதியாக இவ்வாறு சொல்வது உண்டு. வீட்டில் கூட குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் ஏன் மந்தமாய் இருக்கிறாய் என்று கேட்பது உண்டு. மந்தகதி உள்ளவர்களுக்கு சனி பகவான் அர்ச்சனை செய்யலாம். ஆனால் சனியனே என்று திட்டக்கூடாது. இவ்வாறு திட்டினார். யார் திட்டுகின்றாரோ அவர் தன்னை கேலி செய்ததாக கருதி சனி பகவான் அவர் மீது தன் பார்வையை செலுத்தி விடுவார் என்பது ஐதீகம். மந்தகதி உடையவர்கள் பக்குவமாக பேசி மனிதர்களை திருத்த வேண்டும். அப்பொழுதுதான் சனி பகவானின் அருள் கிடைக்கும். அதுபோல ஸ்ரீதேவி மூதேவி என்று இரு கடவுள்கள் இருக்கின்றார்கள். லட்சுமியை விரும்புவது போல மூதேவியை விரும்புவது இல்லை. திட்டும் பொழுது மூதேவியே என்று திட்டினார். சனிக்கு எப்படி கெட்ட பலன் கிடைக்கின்றதோ அதுபோல எங்கேயோ இருந்து தன்னை யாராவது அழைக்க மாட்டார்களா, வணங்க மாட்டார்களா, கூப்பிட மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற அந்த தெய்வம் உடனடியாக வந்து தாக்கி சோகத்தை உண்டாக்கும். இதனால்தான் ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும் என்றார். வார்த்தைகளிலே இந்த இரண்டு கிரகங்கள், இரண்டு தெய்வங்களுடைய பெயரை கேலியாக, கிண்டலாக, நக்கலாக சொல்லக்கூடாது என்பதே இந்த பதிவினுடைய நோக்கம். அன்பர்கள் இதை புரிந்து கொண்டு பிறருக்கு பகிர்ந்து நன்மையை செய்ய வேண்டும். 4வது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே 8ஆம் பாவம் ஆயுள் பாவம், ஆயுள் ஸ்தானத்தை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு மரணஸ்தானம் என்று ஒரு பெயரும் உண்டு. ஜாதகரின் முதல் கேள்வி, புத்திசாலித்தனமாக என்னுடைய ஆயுள் பகுதி எப்படி இருக்கும் என்று கேட்கும் ஜாதகரே சிறந்த அறிவாளியாக கருதப்படுகிறார். எந்த பலன்கள் இருந்தாலும் ஆயுள் பலம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை. அதனால்தான் இந்த பகுதி நீங்கள் கூர்மையாக கவனிக்க வேண்டிய ஒரு பகுதியாக இருக்கிறது. பெண்களுக்கு இது மாங்கல்ய ஸ்தானமும், ஆண்களுக்கு இது ஆயுஸ்தானம், பெண்களுக்கும் இது ஆயுஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது. இதிலே சூரியன் 8வது இடத்திலே நின்றால் அவ்வளவு சிறப்பு அல்ல. பெண்களாக இருக்க மாங்கல்யம் பாதிக்கும், ஆண்களாக இருக்க உடல் பாதிக்கும், உஷ்ண சம்பந்தப்பட்ட வியாதி வரும், பண வசதி அவ்வளவு சிறப்பாக இருக்காது, தர்மம் செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற சிந்தனை இல்லாத கஞ்சனாக ஜாதகர் இருப்பார். நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்வார். 8வது இடத்திலே சந்திரன் இருந்தால் நல்ல மனிதர் என்று போற்றப்படுவீர். மற்றவர்கள் இதுவரை பெரிதும் விரும்புகின்ற நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். இருந்தாலும் குளிர்ச்சி சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் ஒத்துக்கொள்ளாது, ஜலதோஷம், சளி போன்ற தொல்லைகள் உண்டாகும். ஆயுளை சற்று குறைவு ஏற்படுத்தும் ஒரு நிலைதான் இது. சிந்தனை திறனையும் பாதிக்கும், நினைவாற்றலையும் குறைக்க செய்யும். சந்திரன் தனித்து நின்றால் தாய் மகன் உறவு பாதிக்கும். செவ்வாய் 8லே செவ்வாய் உள்ள பெண்களுக்கு இருந்தால் செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாய் 8ல் நிற்பது நல்லது அல்ல. கல் நெஞ்சம் படைத்தவர், அரசாங்கத்தில் உள்ளவர்களால் ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி பொருள் நஷ்டம், இரத்த கொதிப்பு நோயால் பாதிப்பு உண்டாகும், உஷ்ண நோய் உண்டாகும். இவர்களுக்கு நம்பிக்கை உள்ளவராய் யாரும் இருக்க மாட்டார். ஒரு சிலருக்கு சிறை தண்டனை பெற வாய்ப்பு உண்டு. ஜாதகர் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். புதன் 8லே இருந்தால் நல்லவர், மற்றவரால் மதிக்கப்படுபவர், தீர்க்க ஆயுளோடு இருப்பார், பணம் சேர்ப்பதிலே நிறைய ஆர்வம் இருக்கும், எதையும் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்கின்ற தன்மை இருக்கார். ஆயுஸ்தானம் இங்கே புதன், சந்திரன், கேது நிற்க பைத்தியம் என்று மற்றவர்களால் கூறப்படும் அளவிற்கு நடந்து கொள்வார்கள்.
குரு 8 இருந்தால் ஜாதகர் புத்திசாலித்தனமாக இருப்பார், மக்களின் மகத்தான ஆதரவை பெறுவார், மூல நோயால் அவதிப்படுவார். ஆச்சாரமாக இருப்பார், சற்று முன்கோபம் உண்டு, தனிமையை விரும்புவார், மற்றவர்களுடைய இடத்திலே அவ்வளவு கலகலப்பாய் பேசி பழகிவிட மாட்டார். இதை சற்று மாற்றி அமைத்துக் கொண்டால் இவர்கள் மிக உயர்ந்த இடத்திற்கு எட்டி பிடித்து விடுவார். சுக்கிரன் 8 நிற்க பெண்கள் காதலித்து ஏமாற்றுவீர்கள், திருமண தடையை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள் இருந்து கருத்து வேறுபாடு ஏற்படும், மற்றவர்கள் இவர்களை கெட்டவர்கள் என்றே நினைப்பார்கள், பெண் சம்பந்தப்பட்ட வியாதியும் ஏற்படலாம். 8 சனி நிற்க தீர்காய், ஆயுஸ்தானத்திலே ஆயுஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சனி நின்றால் காரக பாவ நாஸ்தி, தரித்திரம் தொடர்ந்து வரும், உத்தியோகம் நிலையாக இருக்காது, நிலையான வருமானம் இருக்காது, குழந்தைகள் அதிகம் இருக்காது, கண் நோய் வரும், கீழ் ஜாதி பெண்களுடைய தொடர்பு ஏற்படும், உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்காது, வறுமை உண்டாகும், நரம்பு தளர்ச்சி நோய் உண்டாகும். நாளை தினம் 8 ராகு 8 கேது 8ஆம் அதிபர் எந்தெந்த இடத்தில் இருந்தால் எந்தெந்த விதமான பலன்கள் என்பதை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம். 5வது பகுதியாய் விளங்குகின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய கோச்சாரத்தின் அந்த சிறுகுறிப்பின் தலைப்பு என்னவென்றால், அடுத்த ஆண்டு ராஜயோகம் இந்த 3 ராசிகளுக்கு தான் இருக்கும், அனைத்து சிக்கல்களும் தீரும், லாபம் மேல் லாபம் கொட்டும். அது என்ன என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம். மார்ச் 29, 2025 மீன ராசியில் ஒரே நேரத்தில் 6 கிரகங்கள் அரிய சேர்க்கை ஏற்படும். சில ராசிக்காரர்கள் இதன் மூலம் பயனடையலாம், அவர்களின் பெயர்களை அறிந்து கொள்ளும். 2025 புத்தாண்டு விரைவில் தொடங்க போகிறது. இந்த ஆண்டு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். ஜோதிட கணக்கீடுகளின்படி 2025ஆம் ஆண்டின் தொடக்கத்திலே பல பெரிய கிரகங்கள் கடக்க போகின்றன. இது அனைத்தும் 12 ராசிகள் அறிகுறிகளும் பாதிக்கும். இருப்பினும் சில ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். புதிய ஆண்டிலே 2025 பல கிரகங்கள் சங்கமிக்க போகின்றன. இது ராஜயோகத்தை உருவாக்கும். பஞ்சாங்கத்தின் படி ராகு மற்றும் சுக்கிரன் ஏற்கனவே மார்ச் 2025 மீனத்தில் தோன்றுவார். இதற்கு பிறகு மார்ச் 29, 2025 அன்று சனியும் இந்த ராசியில் நுழைவார். அது மட்டுமின்றி பிப்ரவரி மாதத்திலே புதன் மீன ராசியிலே நுழைகின்றார். இந்த நேரத்தில் சூரியனும் மார்ச் 14 முதல் இந்த ராசியிலே இருப்பார். இதற்கு பிறகு மார்ச் 28 அன்று சந்திரனும் மீன ராசியில் நுழைவார். இந்த நிலையிலே மார்ச் 29ஆம் தேதி அன்று மீன ராசியில் ஒரே நேரத்தில் 6 கிரகங்கள் அரிய சேர்க்கை ஏற்படும். சில ராசிக்காரர்கள் இதன் மூலம் பயனடையலாம். யார் யார் எந்தெந்த ராசி, அந்த ராசிகள் என்னென்ன? ரிஷபம், மீனம் மற்றும் ரிஷபத்தின் இந்த அரிய கலவையால் ரிஷப ராசிக்காரர்கள் பயனடைவார்கள். இந்த நேரம் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஜோதிட கணக்கின்படி இந்த ராசி 11வது வீட்டிலே கிரக சேர்க்கைகள் நிகழப் போகிறது. அத்தகைய சூழ்நிலையிலே அவர்களுடைய நிதி நன்மையை பெறலாம். தொழில் வியாபாரம் என ஒவ்வொரு துறையிலும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அனைத்து பிரச்சனைகளும் தீரும். மிதுனம், 2025ஆம் ஆண்டு நடக்கும் இந்த அரிய கலவையானது மிதுன ராசிக்காரர்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும். இந்த ராசியிலே 10வது வீட்டிலே கிரகங்கள் சங்கமிக்கின்றன. அத்தகைய சூழ்நிலையிலே நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். வரப்போகும் ஆண்டில் நீங்கள் பல புதிய வாய்ப்புகளை பெறலாம். உறவுகளை பொறுத்த வரையில் இந்த நேரம் மிகவும் மங்களகரமானது. நண்பர்களிடம் நடந்து வரும் டாக் ஷோக்கள் குறையும். வேலை வாய்ப்புகளுக்கு வகுக்கப்படும் கொள்கைகள் நன்மை பயக்கும். அடுத்தது கன்னி, 2025ஆம் ஆண்டு கன்னியா ராசிக்காரர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாக இருக்க போகுது. உங்கள் பணம் புத்தாண்டில் திரும்ப கிடைக்கும். முதலீட்டில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இந்த நேரத்தில் புதிதாக ஒன்றை கற்றுக்கொள்வதற்கான ஆசை அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வரும். மன அழுத்தத்திலிருந்து நீங்கள் நிவாரணம் பெறுவீர்கள். இது உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே, பாக்கியவான்களே, கருத்துகள் அனைத்தும் பொதுவானது. உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பெற்று
எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி ஒவ்வொரு நாளும் மதியம் 2 மணி அளவிலே ராசி பலன் தினப்பலன் சொல்லப்படுகிறது. அனைத்து அன்பர்களும் இதை கவனித்து கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஜோதிட ஆலோசனையும் பெறலாம். அவர்கள் பெற்ற நன்மையை தங்கள் உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் நலன் விரும்பிகளுக்கும் அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் ஜாதி ஜனங்களுக்கும் சொந்தங்களுக்கும் பந்தங்களுக்கும் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் நன்மையை பெறும்படி நீங்கள் முருகபிரானை வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதி 6வது பகுதி அந்த பகுதியிலே 12 ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் 27 நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். முதலிலே மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும். எதிர்பாராத பண வரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும். வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார். அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் உகந்த நாள். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பும் ஏற்படும். பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும். பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும். பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள். ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகள் உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். திறமைகள் வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையும் தன்னம்பிக்கையுடன் செய்ய தொடங்குவீர்கள். பிள்ளைகளுடைய உணர்வுக்கு மதிப்பளிப்பீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும். வியாபாரத்தில் புது வேலையாட்கள் அமைவார்கள். உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் அடைவீர்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திறமை வெளிப்படுகின்ற அற்புதமான நாள். பயன்படுத்திக் கொள்ளும். மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும். முடிந்தவரை தேவையில்லாத பயணங்களை இனங்கண்டு தவிர்க்கவும். பேச்சில் அதிக கவனம் தேவை. பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையுடன் இருந்து கொள்ளுங்கள். மிருகசீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். அதனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும். திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முடிந்த வரையில் தேவையில்லாத பயணங்களை இனங்கண்டு தவிர்க்கவும். பேச்சில் அதிக கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிறர் உங்களை கோபப்படுத்தினாலும் கூட சற்று பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார்கள். அதிகார பதவியிலே இருப்பவர் நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படும். சிலரது வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது. புனர்பூச நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு திட்டவட்டமான சில முக்கிய முடிவுகளை எடுப்பவர்கள். உடன் பிறந்தவர்கள் பக்க பலமாய் இருப்பார். பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவியில் இருப்பவர்கள் நட்பு கிடைக்கும். வாகனத்தை சீர் செய்வீர்கள். அதனால் சில செலவுகள் ஏற்படும். ஆயில்ய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் வீட்டிலே விருந்தினர் வருகை உண்டு. தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வீண் போகாது. சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். விழா பிடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினரிடம் மனஸ்தாபம் வந்து நீங்கும். வாகன தொந்தரவு தரும். அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும். உத்தியோகத்தில் மேலதிகாரி விவாதம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விழாபடியாக செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள். உறவினரிடம் மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும். வாகனம் தொந்தரவு தரும். பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும். வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனை வரக்கூடும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய விவாதம் வரும். தடைகளை தாண்டி முன்னேறும் நாள். கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன். புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்களில் அனுகூலம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம்.
மூன்றாவது நபர்கள் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். உற்சாகத்தை தரும். உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும். காரியங்கள் அனுகூலம் உண்டாகும். ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலைகளை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாய் குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும். உற்சாகத்தை தரும். துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன். மகிழ்ச்சியான நாள். ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும். சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள். வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தும். சிலருக்கு வாழ்க்கை துணையின் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும். நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும். பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டார். சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும். விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகம் பெருக்கெடுக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகம் கிடைப்பதுடன் அவர்களால் ஆதாயமும் கிடைக்கும். அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு இளைய சகோதரர் மூலம் எதிர்பாராத ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். தாயின் அன்பு ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கும் திடீர் செலவுக்கும் வாய்ப்பு உண்டு. பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. அக்கம் பக்கத்தில் இருப்பதுடன் அனுசரணையாய் நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பிள்ளைகளுடைய தேவைகள் மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றுவீர்கள். சிலருக்கு திடீர் பண வரவுக்கு திடீர் செலவுக்கு வாய்ப்பு உண்டு. புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பேச்சினால் பிரச்சனை வர வாய்ப்பு உள்ளதால் மற்றவர்களுடன் பேசும்பொழுது வார்த்தைகளில் நிதானம் தேவை. உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் அனுசரணையை நடந்து கொள்வது நல்லது. வியாபாரத்தில் லாபம் கூடுதலாய் கிடைக்கும். மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாக இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். மேலும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது. பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது. குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது அதி கவனத்துடன் முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும். மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சிணியை மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும். அவ்வாறு செய்வதன் மூலமாக சந்திராஷ்ட தின தீட்சிணை மட்டுப்படும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள். புத்திசாலித்தனமான முறையால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதாய் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் சவாலான வேலைகளை சாதாரணமாய் முடிப்பீர்கள். மதிப்பு கூடும் நாள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலி தனமான அணுகுமுறையால் எல்லா பிரச்சனைகளையும் எளிதில் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நட்பு வழியிலே நல்ல செய்தியை கேட்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சவாலான வேலைகளையும் சாதாரணமாய் முடிப்பீர்கள். மதிப்பு கூடுகின்ற நாள். மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள். அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அடுக்கடுக்கான வேலைகளால் அவதி கொள்ளாது. குடும்பத்தில் உள்ளவர்களும் வளைந்து கொடுத்து போவது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நன்றி மறந்த ஒருவரை நினைத்து வருத்தப்படுவீர்கள். உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். கவனம் தேவைப்படுகின்ற நாள். ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீகத்திலே நீங்கள் மூழ்க வேண்டும். ஆலயங்களுக்கு சென்று திரும்புவது மன அமைதியை உண்டாக்கும். அமைதியாக இருந்து கவனமாக நடந்து கொண்டால் இன்றைய நாளும் நல்ல நாளே. இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள்
உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை, எஞ்சோதிட ஆலோசனை, வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.